ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் கிச்சன் வேலைகளை எளிமையாக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி டிப்ஸுங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். பணத்தை மடித்து வைக்கும் போது ரப்பர் பேண்ட் போட்டு மடித்து வைப்பாங்க. ரப்பர் பேண்ட் போடுறதுனால சைடில் கிழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் இந்த காசை வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலைக்கு போடுற ஹேர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரப்பர் பேண்ட் பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது சாஃப்டான கிளாத் அப்படிங்கிறதுனால சைடில் கிழிஞ்சு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைனா தலைக்கு போடக்கூடிய கிளச் கிளிப் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரப்பர் பேண்ட் போடுறத விட இந்த மாதிரி சேஃபான ஏதாவது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சின்ன டிப்ஸ் தான், ஆனால் தேவைப்படக்கூடிய முக்கியமான டிப்ஸ். ஸோ தேவைப்படுற நேரத்தில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கலாம். இப்போது நான் கண்ணாடி பாட்டில் தான் எடுத்திருக்கேன். சாதாரணமாக ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நாளாக மடித்து எடுத்துக்கோங்க. பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இந்த துணியை வினிகரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு பாட்டில் நல்லா உள்ளே தொடச்சி விட்டுக்கலாம். ஸோ உள்ளே துடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கண்ணாடியில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஷைனிங் கம்மியாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வினிகர் வச்சு தொடச்சி பாருங்கள், நல்லா பளபளப்பாக ஆகிடும். கிச்சனில் நம்ம நிறைய பொருள் கண்ணாடியில் வச்சுருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அதோடைய ஷைனிங் கம்மியான மாதிரி இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மளிகை பொருளை நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் மழை காலத்தில் நம்மளால் கழுவி காய வச்சுட்டு இருக்க முடியாது. மழைக்காலமாக இருக்கிறதுனால நம்ம எந்த பொருளை கழுவி காய வச்சாலும் ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். லைட்டாக வினிகரில் ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் வெளிப்புறத்தில் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வினிகரை யூஸ் பண்ணி நம்ம துடைக்கிறதுனால பாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இந்த வாசனைக்கு எந்த விதமான எறும்போ பூச்சியோ வண்டோ சுத்தமாக வராது. நம்ம மளிகை பொருட்களை பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக வாழைப்பழத்துடைய தோல் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு தூவி விட்டுக்கலாம். இதை யூஸ் பண்ணி கிச்சனில் இருக்கிற சிங்கை தான் நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ண போகிறோம். கிச்சனுடைய சிங்க்லேயோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ உப்பு கரைகள் அதிகமாக படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாழைப்பழ தோலில் கொஞ்சமாக உப்பை தூவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். சிங்க் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். அதே மாதிரி உப்பு கரைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ இந்த டிப்ஸை எப்போல்லாம் நீங்கள் வாழைப்பழம் வாங்குறீங்களோ அப்போல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அடிக்கிற மழைக்கு டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல சூடான வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. இது பிசையும் போதே அதிலிருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பில் கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவை நான் அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு பக்கோடா பதத்துக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூவி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. இது பிசையும் போதே அந்த வெங்காயத்திலேருந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுவே நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். கடலை மாவு மட்டும் நம்ம அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த கடலை மாவு வெங்காயத்தில் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்த கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். ஆயில் நம்ம பொரிக்கிறதுக்காக ஹீட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டுறாமல் நல்லா உதிரி உதிரியாக போடுங்க. அப்போ தான் பக்கோடா நல்லா உதிரி உதிரியாக வரும். மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா போண்டா மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா உதிர்த்துட்டு போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். 2 பக்கம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா கருகி போன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் வெளியில் எடுத்துடலாம். மொத்தமாக அப்படியே போட்டுறாமல் பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க.
பேக்கரியில் வாங்குகிற வெங்காய பக்கோடா மாதிரியே இருக்கும். ஸோ இதே மெத்தடில் இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். சூடான ஒரு டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு அட்டகாசமாக இருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலையை பொரிச்சிட்டு அதை இது மேலால் தூவிட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் போடுற மாதிரியே நார்மலாக லிக்விடோ இல்லை பவுடரோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாஷிங் மிஷினை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு நம்ம ஊற வச்சு துவைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் நமக்கு டைம் எடுக்கும். என்னுடைய வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 46 மினிட்ஸ்ன்னு காட்டுது. இதனால் டைமும் அதிகமாக எடுக்கும், கரண்ட்டும் அதிகமாக செலவாகும். அதுலேயும் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி கரண்ட் போச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே தலைவலியான விஷயமா இருக்கும். இதனாலேயே ஒரு சில பேர் கையில் துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் துணியை ஊற வச்சு துவைச்சி எடுத்துக்கலாம். கையில் துவைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. கரண்ட் செலவும் மிச்சப்படுத்திக்கலாம். நேரமும் பார்த்தீங்கன்னா கம்மியான நேரத்தில் நம்ம துவைச்சிக்கலாம். வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் மோட்லேயே செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு மட்டும் வாஷிங் மிஷினை நம்ம சுத்த விட்டுறலாம். இப்போ 20 மினிட்ஸ்லேருந்து 18 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மோடில் நம்ம செட் பண்ணும் போது அந்த சோக் அப்படிங்கிற அந்த மெத்தட் நமக்கு காட்டாது. அதாவது ஊற வைக்கிற அந்த மெத்தட் நமக்கு காட்டாது. ஸோ சாதாரணமாக தண்ணி ஃபில் பண்ணி நமக்கு துவைக்கிற மாதிரி தான் காட்டும். நம்ம சாதாரணமாக நார்மல் மோடில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணி அது பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாஸ் மோட்லேருந்து ப்ளே மோடுக்கு மாற்றிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் துணியை துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்ம கையில் துவைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால தண்ணியில் கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? ஸோ வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் துணியை ஊற வச்சு ஈஸியாக துவைச்சிடலாம். கரண்ட்டும் ரொம்பவே மிச்சமாகும், டைமும் நல்லா சேவ் பண்ணலாம். துணியும் துவைச்சாச்சு, நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அதிகமாக டைம் எடுக்கும், கரண்ட் நிறைய செலவாகும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே துணியை துவைச்சிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்குல நிறைய மண் இருக்கிறதுனால தேய்ச்சி கழுவுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். கிழங்கு தண்ணியில் போட்டுட்டு தேய்ச்சி கழுவிட்டு இருக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மணல் எல்லாமே தானாகவே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் நல்லா கையால் லைட்டாக பிசைஞ்சு விட்டாலே போதும். அந்த மணல் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். 2லேருந்து ஒரு 3 தண்ணி மட்டும் நீங்கள் அலசி எடுத்தால் போதும். வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு ஒரு 3 டைம் தான் நான் வாஷ் பண்ணேன். ஸோ மணல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துருச்சு. கையால் நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.